அல்லேலூயா. எனக்கு நல்ல தூக்கம் வருது, அதனால் நான் ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தூக்கம் வருதா உங்களுக்கு? தூக்கம் வரக்கூடாது. நான் வந்ததிலிருந்து அநேக காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன். இந்த சபை ஒரு தரிசனமிக்க சபை. ஆமென். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, அவருடைய தரிசனத்திற்காக, அவருடைய ஊழியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிஷனரி திருச்சபை. ஹல்லேலூயா. இங்கிருந்து அநேக வசனங்களை வாசிச்சுட்டே இருந்தேன். எல்லா வசனமும் ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. நான் ரொம்ப சர்ச்சில் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் வசனம்லாம் இருக்கும், அழகழகாக பெரிய பெரிய போர்டிலலாம் எழுதிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்முடைய பாஸ்டருக்கு தரிசனம் ஆசீர்வாதத்தின் வசனங்கள் மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்கிற காரியத்தை கூட சரியான விதத்தில் அந்த கேப்பில் எழுதியிருக்கிறார் பாருங்க, அதுதான் தரிசனம். அல்லேலூயா. இப்படி அல்லேலூயா சொன்னீங்கன்னா நான் 4 மணி நேரம் பேச வேண்டியதாக இருக்கும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொண்டை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. செங்கல்பட்டில் போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. அவருக்கு என்ன நடந்துன்னு தெரில. இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னார். இன்னொரு ஸ்கேனும் எடுத்தோம். அந்த ஸ்கேன் எடுத்த பிறகு ஸ்கேன் எடுத்தவர் எங்கிட்ட உட்காந்து பேசினார். உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் சொல்லுங்க, நான் செய்கிறோம், நீங்களாம் ஊழியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப புரியல. அப்போல்லாம் என்ன உதவி, ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுப்பாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் டாக்டர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி இருக்குது, அது மேலிகன் அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக சொன்னார். மேலிகன் அப்படின்னா கேன்சர். அப்போ நானும் என் மனைவியும் கேன்சரா அப்படின்ட்டு கொஞ்சம் மனதில் வேதனை தான். சென்னையில் இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம். அவர் ரொம்ப படித்தவர் தான். அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு, ஆமாம் பிரதர், இது கேன்சர் கட்டி, இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சத்தம் வர்றதுக்கு இருக்கிற சவுண்ட் பாக்ஸ் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஆப்ரேஷன் பண்ணலான்னார். சரி, ஆப்ரேஷன் பண்ணால் இந்த கட்டி எடுத்துடலாம். கட்டி எடுத்துட்ட பிறகு நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னார். நான் கேட்டேன், அப்படியே நான் பேசணும்னா என்ன பண்ணணும்? இங்கே ஒரு ஓட்டை போட்டுடுறோம், உங்கள் மனைவிட்ட மாத்திரம் நீங்கள் பேசலாம். மெல்லிய சத்தத்தில் ரொம்ப விஸ்பரிங் சவுண்ட் அப்படின்னு சொன்னார். சரி, நானும் என் மனைவி கேட்டுட்டு, அப்போ பெங்களூரில் இருந்தோம். சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டோம். சுருக்கமாக சொல்லப்போனால், நாங்கள் இன்றைக்கி ட்ராவல் பண்ணும்போது செய்யக்கூடாத ஒரு ஜெபத்தை செய்தோம். ஆண்டவரே, நாங்கள் போகிற இந்த பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிடணும், நானும் என் மனைவி மாத்திரம் செத்து போயிடணும், மீதி எல்லோரும் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. நல்ல காலம் அல்லேலூயா சொல்லலை நீங்கள், ஒரே ஒருத்தர் தான் அல்லேலூயா சொன்னார். அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டோம். பிறகு ஜெபிக்கிற நண்பர்கள், உபத்திரவத்தின் காலத்தில் கூட நம்மோடு கூட கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நம்மை புரிந்தவர்கள். அவர்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 2-3 குடும்பம் நல்லா ஜெபம் பண்ணோம். அதில் சில பேர் சொன்னாங்க சிஎம்சிக்கு போகலாம் அப்படின்னு. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியனுக்கு சிஎம்சிக்கு போகணும். சிஎம்சியில் என்னுடைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க, ஆமாம், இது கேன்சர் கட்டி தான் இங்கே இருக்குது, ஆனால் உங்களுக்கு சர்ஜரி, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 2013 தான் இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்க, ஹார்ட்டு. இந்த ஹார்ட்டுக்கு போகிற வழியில் 5 இடத்துல அடைப்பு இருந்தது, 5 பிளாக். அது டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், நீ எப்படி உயிரோடு இருக்கிற அப்படின்னார். ஏன் டாக்டர் அப்படின்னு, 5 இடத்துக்கு போக வேண்டிய வழியில் ரத்தம் போலியே,
உன் இருதயம் எப்படி வேலை செய்தது அப்படின்னு. நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. ஆனால் அவர் ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்ட்டார். அதெல்லாம் இல்லை பிரதர், மெடிக்கல் சயின்ஸ் படி உங்களுக்கு இந்த பக்கம் கை கால் விழுந்து போயிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லையே அப்படின்னா நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். மெடிக்கல் சயின்ஸில் அதுக்கு இடம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா பைபாஸ் பண்ணணும். நல்லா இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா விரிச்சிட்டு உள்ள கையை விட்டு என்னுடைய நரம்பு எடுத்து 5 இடத்த கட் பண்ணி அது உள்ள பைபாஸ் போட்டிருக்கிறாங்க. உங்கள் ஊருக்கு வரும்போது தால்மியாபுரமா, இது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு. நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம், இங்கே வர்றதுக்கே தான் அந்த பைபாஸ் போட்டிருக்கிறோம் போல் இருக்குது. முந்தி வரும்போதெல்லாம் பாக்கிய சிஸ்டர் சொன்னாங்க 3 மணி நேரம் ஆகுமா. இப்போது வேகமாக வந்துட்டோம், அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். ஹல்லேலூயா. பைபாஸ் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? வேகமாக ஊழியம் செய்யலாம். ஹல்லேலூயா. பைபாஸ் நடக்கலைன்னா 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பைபாஸ் வேணும்? ஆமேண்ணா. ரொம்ப கஷ்டமானதுங்க அது. 6 லட்சம் ரூபாய் ஆகும் செலவு. பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்தது. அது எப்படி நடந்ததுன்னு யூடியூப்பில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே மாட்டேன்ட்டேன். ரொம்ப மோசம். ஆண்டவர் உயிரோடு வைத்தார். 2013 இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு மருத்துவர் சொன்னார், நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் சத்தமாக பேசக்கூடாதுன்னு, மெல்லமாக தான் நடக்கணும்ன்ட்டு, செவத்தை பிடிச்சிட்டு தான் நடக்கணும்ன்ட்டு. அதெல்லாம் தெரியாதது, அந்த தமிழ் எனக்கு புரியாது. அவர்கிட்ட கேட்டேன், செவத்தை பிடிச்சி நடக்கணும், மெல்லமாக நடக்கணும், சத்தமாக பேசக்கூடாதுன்னா நடக்கிற காரியமா அது? ஹல்லேலூயா. அவர் பயன்படுத்தினார். 2013 பைபாஸ் முடிஞ்சு 2018-19 கேன்சர். இப்போ சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே பைபாஸ் நடந்ததுனால உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. மயக்க மருந்து கொடுத்தா ஒரேடியா மயக்கத்துக்குள்ள போயிடுவீங்க. அதனால் ரேடியேஷன் தான் கொடுக்கணும். ரேடியேஷன் கதிர்கள் மாத்திரம்தான். எத்தனை ரேடியேஷன்? 35 ரேடியேஷன். ரேடியேஷன் கொடுத்தா உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சிரும். இது என்னுடைய சரீரமே கிடையாது. நேற்று கூட ஒரு அக்கா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த அக்கா சொன்னாங்க, அண்ணே இப்போ கொஞ்சம் நல்ல வெள்ளையாக இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஹல்லேலூயா. நான் வெள்ளையாக இருக்கிறேன்னு என்ன தானே சொன்னேன், அதுக்கு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? நான் வெள்ளையா இல்லையோ? ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அண்ணே பழைய சாரதி என்ன நல்லா ஜம்முன்னு குண்டா கொழுன்னு வெள்ளையா இருப்பாங்க, இப்ப பரவாயில்ல அப்படின்னாங்க. மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், அவர் எப்படிப்பட்டவரோ அப்படியாகவே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சிலுவையில் அவர் தொங்கின பொழுது அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடி இருந்தது. அந்தகாரத்தோடு இருந்த காரியங்கள், அடித்தார்கள், காரி துப்பினாங்க. நீ கிறிஸ்துவானால் இறங்கி வந்து உன்னையே ரட்சித்துக்கொள்ள சொன்னாங்க. ஊழியக்காரருக்கு அப்படித்தான் வரும். கேன்சர் வரலாம், பைபாஸ் வரலாம், பிரெயின்ல டியூமர் வரலாம், மலேரியா வியாதி வரலாம், டியூபர்குலோசிஸ் வரலாம். ஆனால் ஒவ்வொரு வியாதியின் நேரத்திலையும் மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கரந்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவர். 35 ரேடியேஷன்ல 20-22 கிலோ குறைஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த டாக்டருங்களுக்கு இந்த 3 காரியம் தெரியும். என்ன 3 காரியம்? செவுத்தை பிடிச்சுக்கிட்டு நட, சத்தம் போடாத, ரொம்ப டிராவல் பண்ணாத. ஆனால் கீழேயாத்திலே பிசின் தைலம் இல்லைன்னா ராமாவுக்கு போனேன். நானே சுகமாக்கும் கர்த்தர். அல்லேலூயா. ஏன் தழும்புகளாலே குணமாகிறேன்? அனுபவத்திலிருந்து சொல்கிறேன் ஐயா.
அவர்கிட்ட கேட்டேன். நானும் என் மனைவியும் கண்ணீரோடு ஜெபித்தோம். ஒரு சின்ன ஜெபந்தான். ஆண்டவரே, 1982 வருடம் உம்மை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். டிசம்பர் மாதம் 27 சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு ஜெப நேரத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டு நீரே ரட்சகர், நீரே கர்த்தர் என்று சொல்லி என் பாவத்தை அறிக்கை செய்த பொழுது என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுங்க. அன்னிலிருந்து இந்த வேதத்தை சுமக்கின்றேன், இந்த வேதத்தை படிக்கின்றேன். 1985 வருடம் ஜூன் மாதம் 10 என்னுடைய அழைப்பை வேத வசனத்தின்படி உறுதிப்படுத்தினீர். இன்று என் வசனத்தை கேட்கிற நீர் மாத்திரமல்ல, எல்லாரும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் அகிரிப்பா ராஜாக்கு முன்னாடி சொன்னாரே, அந்த வார்த்தை என் ஊழியத்திற்கு ஆண்டவர் தந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 1985 வருடத்தில் எங்கள் பயிற்சிகளை முடித்து 86 வருடத்திற்கு அழைத்து போனார். 89 வருடத்தில் தேசமும் தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்று சொன்னார். என் மனைவியோடு கூட மகேஷ்பூர் என்ற பணித்தளத்தில் இருந்தோம். கிராமங்கள் எல்லாம் நடந்தோம், திரிந்தோம், சைக்கிள்ல தான் போனோம், மலை ஏறினோம். மோட்டார் சைக்கிள் கிடையாது, லைட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. தேவன் மாத்திரமே எங்கள் வெளிச்சமாக இருந்தார், அவர் மாத்திரமே வழியா இருந்தார். அவருடைய சத்தியத்தை மாத்திரமே நாங்கள் சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். 92 வருடத்தில் 1992 வருடம் ஏப்ரல் மாதம் 28 9 பேர் திருமுழுக்கெடுத்தார்கள். இயேசுவே தெய்வம் என்று சொல்லி இந்த சந்தாலி மக்கள் திருமுழுக்கெடுத்தார்கள். இன்றைக்கு 2025 திரும்பி பார்க்கும் பொழுது சுமார் 1,30,000 பேர் இயேசு கிறிஸ்துவின் மந்தையிலே இணைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தீர்க்கதரிசி கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரனும் கிடையாது. இந்த இடத்தை தந்திருக்கிறவர், ஒரு ஜெபத்தோட்டத்தை போல வைத்திருக்கிறவர், ஒரு அழகான ஆலயத்தை தந்திருக்கிறவர், தரிசனமிக்க ஒரு போதகரை தந்திருக்கிற ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தைகளின்படி சொல்லுகிறேன், இந்த இடம் கொல்லாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொள்ளை பொருளாக தருவார். அநேக கட்டடங்களுக்கு அஸ்திபாரம் சிமெண்ட், அதை உருவாக்கும் கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் இயேசுவே உறுதியான உண்மையான அஸ்திபாரம். இந்த திருச்சபை அதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கிற நீங்கள் சொல்ல போகிறீர்கள், ஆராதனை முடிஞ்சு அப்படியே போயிடாதீங்க, கை தட்டிட்டு அப்படியே போயிடாதீங்க. உங்க பாஸ்டருடைய மன கண்களை, பாரத்தை, தரிசனத்தை உங்கள் ரத்தத்தில் ஏற்றிக்கொள்ளுங்கள். மக்களோடு சுவிசேஷத்தை சொல்லுங்க. மேலே ஏறி வரும்போது ரொம்ப இடத்துல பார்த்திருக்கிறேன், இன்று வேதம் வாசித்தீர்களா பார்த்திருக்கிறேன், இன்று ஜெபம் செய்தீர்களா எழுதி போட்டதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனால் 3வது ஒன்று எழுதி போட்டிருக்கிறாங்க, ஐயா இன்று சுவிசேஷம் சொன்னீர்களா? அல்லேலூயா. சுவிசேஷம் எனது பங்கு. அது ஒண்ணுதாயா உலகத்தில் 40 வருஷமா நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவோடு கூட இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். சுவிசேஷம் மாத்திரம் எங்கள் மூச்சாக இல்லாமல் இருந்தால் என்னைக்கோ டியூபர்குலோசிஸ் டிபி வியாதியில் நான் செத்து போயிருப்பேன், என்னைக்கோ பைபாஸ் சர்ஜரியில் நான் செத்து போயிருப்பேன், என்றைக்கோ கேன்சர் வியாதியில் செத்து போயிருப்பேன், என் மனைவி எங்கேயோ போயிருப்பாங்க. இத்தனை வருடங்கள் ஊழியம் செய்திருக்க முடியாது.
இத்தனை வருடங்கள் 89வது வருடத்திலிருந்து இன்று வரை கணவன் மனைவியாக ஊழியக்காரர்களாக கையை இணைத்து கொண்டு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இந்தியா முழுவதும் செல்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார் என்றால் அது சுவிசேஷம். ஆமென், ஆமென், ஆமென். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 35 ரேடியேஷன். இந்த ஹாலில் ஒரு குவார்ட்டர் ஹால் இருக்கும், உள்ளே படுக்க வச்சுருவாங்க ஒரு ட்ரே. அந்த மெஷின் படுக்க வச்சோன்னா எனக்கு நெட்டு போட்டுடுவாங்க, கண்ணெல்லாம் மூடி இருக்கும், சத்தமே வராது, எல்லாம் வெளியே போயிடுவாங்க. சில நிமிடங்கள் தான் அமைதியாக நிசப்தமாக இருக்கும். படுத்துட்டு இருப்பேன். அந்த மெஷின் என்னை மெல்லமாக தூக்கும், உள்ளே எடுத்துகிட்டு போவோம். லேசாக இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்கும், மேலே தூக்கும், கீழே இறக்கும், திரும்ப வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். சில வினாடிகள் அமைதியான அந்த சூழ்நிலையில் இந்த கண்களின் ஓரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வெளியே வரும். அந்த கண்ணீருடைய சப்தம் இருதய நாளங்களிலே என் இருதயத்தில் எதிரொலிக்கும், ஒரு ஜபமாக இருக்கும். ஆண்டவரை பார்த்து கேட்பேன், கண்கள் மூடின அந்த நிலைமையில், லார்ட் லார்ட் வேர் ஆர் யூ? ஆண்டவரே ஆண்டவரே எங்கே இருக்கிறீங்க? 35 ரேடியேஷன் நேரத்தில் எனக்காக சிலுவையில் அடைக்கப்பட்ட அந்த ஆண்டவர் 8 முறை நான் படுத்திருந்த அந்த டேபிள் பக்கத்திலே வந்து நின்று என்னோடு கூட பேசினார். பிரபு என் பெயரை சொல்லி கூப்பிட்டார், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நான் படுத்த ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ட்ரேல அவர் படுத்திருப்பதை நான் கவனித்தேன். ஆண்டவரே இது என்னன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, உன்னுடைய இடத்துல நான் இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்து கொண்டிருக்கின்றேன். அவர் அன்பு மாறாதது. அதனால தான் பேசுறையா, அவர் எனக்காக இந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார். மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவம், அறிவியல் உண்மை. அந்த கேன்சர் உடம்பு முழுவதும் பரவி இருந்தா என்னுடைய எறும்புகள் சாப்பிட்டு முடித்திருக்கும். ஆனால் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், வந்து பாருங்கள். Come and say that the Lord is good. வந்து பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். 35 ரேடியேஷனுக்கு பிறகு முழு சரீரத்தையும் அவங்க என்ன பெட் ஸ்கேன் எடுத்தாங்க. பெட் ஸ்கேன் அப்படின்றது கேன்சர், இந்த புற்றுநோய் வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு டாக்டர் என்னை கூப்பிட்டாரு. தன்னுடைய சேர்லேருந்து இப்படி திரும்பி என்னை பார்த்து சொன்னாரு, பிரதர் பிரபாகர், பெட் ஸ்கேன் இஸ் கிளீன். அப்படின்னா உங்க உடம்புல வேற எந்த இடத்துலையும் கேன்சர் பரவவில்லை. ஹல்லேலூயா. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அநேக இடங்களுக்கு அழைத்து செல்லுகிறார். பேச முடியாது என்று சொன்ன இந்த குரல் இன்றைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது. பாட முடியாதுன்னு சொன்னா பாட வைக்கிறாரு. நடக்கக்கூடாதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, காலாட்களோடு கூட ஓடும் பொழுதே நீ இப்படி இருக்கிற, குதிரை படையோடு ஓட வேண்டுமே, உன்னை ஓட வைப்பது நான் அல்லவா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓட வைக்கிறாருங்க, ஓட வைக்கிறாரு. ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கணவன் மனைவியா ஓடுறோம், ஒருவரை ஒருவர் பார்த்து ஓடுகிறோம். என்னுடைய வியாதியின் படுக்கை நேரத்தில் என் மனைவி எனக்கு செய்த மிக 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 முக்கியமான ஒரே ஒரு காரியம், தன் முழு நம்பிக்கையும், தன் முழு அன்பையும், தன் முழு எண்ணங்கள் சிந்தனைகளையும் இயேசுவின் மேலே வைத்துவிட்டு முழங்காலிலேயே நின்றார்கள்.
எப்போ நான் முழிச்சு பார்த்தாலும் ராத்திரியில் முழங்காலில் இருப்பாங்க. அந்த ஜபந்தான் ஐயா. நண்பர் சுவிசேஷ ஜபக்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் ஜெபிச்சாங்க. சாரதி அண்ணன் உங்களை உயிரோடு பார்க்க மாட்டோம், உயிரோடு பார்ப்போமா அப்படிலாம் எண்ணணும். ஆனால் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய போதகருக்கு இருக்கிற தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்கள் போதகரிடத்தில் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான தரிசனத்தின் ஊழியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஊழியக்காரர்கள் சொல்லுகிற சாட்சியின் அந்த தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? ஒரு 5 காரியத்தை மிக வேகமாக பார்த்து முடிக்க போகிறோம். என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை யோவான் எழுதின நற்செய்தி நூல் சென்ட் ஜான் 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 1:9 வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி மெய்யான ஒளி. இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பில் உங்களை நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். இது ஒரு 3 மணி நேரம் செய்தி. அல்லையா? 3 மணி நேரம் இருக்கலாமா? நீங்கள் இருக்கலாம். எனக்கு 1:30 மணிக்கு ட்ரெயின் சென்னைக்கு போகணும், எனக்கு இருக்க முடியாது. அதனுடைய சாராம்சத்தை மாத்திரம் சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு முறை வந்து உங்களோடு கூட அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வார்த்தையின் இந்த செய்தியின் தலைப்பு 39வது வசனத்தில் இருக்கிறது. வாசிங்கம்மா. 1:39. அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. அவர் வந்து பாருங்கள், come and see, வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தலைப்பிலே உங்களோடு கூட சொல்லுகிறேன். 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த மெய்யான ஒளியை அறிவிப்பது நமது கடமை, நம்மேல் விழுந்த கடமை. பிஷப் அசரியா திருச்சபையிலே புதிய மக்களை இணைக்கும் பொழுது சொல்வாராம், இந்த வேதத்தை கையில பிடித்து கொண்டு தலையில வச்சுக்கோ. வேதம் எட்டுன்னு வந்திருக்கிறீங்களா? எடுங்க கையில். அவர் சொல்றதையும் நானே சொல்றேன். அவங்க ஏற்றுக்கொள்ள போகிறவர்களை பார்த்து சொன்னார், ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து நான் சொல்றேன், எல்லாரும் தலையில பைபிளை வைக்கணும். வச்சிட்டீங்களா? அவர் சொல்வாரா, எனக்கு பின்னாடி நீங்க சொல்லுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. ஆமென். இன்னைக்கு என்ன சொன்னீங்க? ஆமா, எங்களுக்கு ஐயோன்னு சொல்லி கும்பல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடாதீங்க. அவனவன் தனக்குரியதை கணக்க ஒப்புவிக்க வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? காலையில் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி குளிப்பீங்களா, குளிக்க மாட்டீங்களா? இந்த குளிப்போன்றது தப்பான தமிழ். திருச்சியில் காலையில் சர்ச்சுக்கு வரும்போது குளிப்பீங்களா, குளிக்க மாட்டீங்களா? என்ன சொன்னீங்க? குளிப்பேன். அதான் நம்ம தமிழ். எங்கள் வீட்டுக்காரர் குளிச்சுட்டாரு, என் பிள்ளைங்களா குளிச்சுட்டாங்க அப்படின்னா, நான் குளிக்கலாம். நாத்தம் எங்கேருந்து வரோம்? நான் குளிக்கலைன்னா நாத்தம் வருமா வராதா? புசு புசுன்னு அடிச்சா கூட அந்த புசு புசுன்னு நாத்தம் அடிக்கும். சுவிசேஷம் மணிசெல்வி அக்காவும்
சாரதி அண்ணனும் சொல்கிறாங்க, பாக்கி அக்கா சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டரையோ சொல்கிறாருன்ட்டு மென்மை பாராட்ட இடமே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இந்த திருச்சபையிலே கர்த்தர் என்னை இணைத்திருக்கிறார். ஏனென்றால் சுவிசேஷத்தை என் போதகரோடு கூட இந்த பகுதியிலே அறிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அதைத்தான் வட இந்தியாவில் செய்தோம். வந்து பாருங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. 9 பேர் எடுத்த இடத்துல 1,00,000க்கு அதிகமான பேர் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மெய்யான ஒளி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். இந்த மெய்யான ஒளியில வர முடியாமல் பாவம், அந்தகாரம், சத்துரு, கேவலமான வாழ்க்கை முறை, குடிப்பழக்கம், வேசித்தனம், விபச்சாரம், பொய்யான வாழ்க்கை, கொலை செய்கின்ற தன்மை, இந்த மாதிரி இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. யோவான் 1:9 படி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனும் இயேசுவினிடத்தில் வரலாம். 2வது 1ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீ யார் என்று கேட்டபொழுது, 2வது காரியம், யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்திலே அனுப்பி. யூதர்கள், ஆசாரியர்கள், லேவியர், யோவான் என்று 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. யூதர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்கள் ஏற்படுத்தின, கர்த்தருடைய வாக்கின்படி ஏற்படுத்தின ஆலயத்தை பராமரிக்கிறவர்கள் ஆசாரியர்கள். அந்த ஆலயத்தை பராமரிக்கும் பொழுது உள்பகுதியில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சென்று தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். யோவான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம். சாதாரணமான உடை அணிந்து கொண்டு, சாதாரணமான உணவை சாப்பிட்டுக் கொண்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன், கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வந்தவன். அவன் கிறிஸ்து அல்ல, மாறாக அவன் தேவனுடைய சத்தம். வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறனுடைய வாழ்க்கை. இவனிடத்தில் இப்படிப்பட்ட மக்கள் ஆள் அனுப்பி, who are you, நீ யாரு அப்படின்னு கேட்கிறாங்களாம். இவன் சொல்லுகிறான், நான் அவர் அல்ல. நீர் யார்? இன்னைக்கு நான் சுவிசேஷகன் என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு பெருமை இருக்குது. நான் ஒரு மிஷனரி என்று சொல்லுவதில் எனக்கு பெருமை இருக்கிறது. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் தெளிச்சு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மனம் திரும்பின பிறகு ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் கிட்ட முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றேன், ஊழியத்தின் அழைப்பை பெற்றேன். வட இந்தியாவில் இருக்கும் பொழுது சர்ச் ஆஃப் நார்த் இந்தியாவில் எனக்கு முழு போதக பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறது மெத்தடிஸ்ட் சர்ச், நான் ப்ரீச் பண்றது இண்டிபெண்டன்ட் சர்ச், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, மெத்தடிஸ்ட் சர்ச், அநேக டயசிஸ்ல இருக்கிற சர்ச்சஸ். ஹல்லேலூயா. எனக்கு எந்த சர்ச்சுமே
இதுதான் அப்படி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் ஒருவர். இயேசு, இயேசு, இயேசு. சுவிசேஷம் சொல்லாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஊழியக்காரன். நான் ஒரு அப்போஸ்தலன். ஆமென். சில நாட்களுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலன் என்கின்ற வார்த்தையை ஏலகிரியில் ரொம்ப படித்த பிள்ளைங்க, 2 டாக்டர் பண்ணவங்களாம் வந்திருந்தாங்க, வாலிபர்கள். அவங்க மத்தியில் பேசுவதற்காக நான் ஆயத்தம் செய்தேன். அப்போ இந்த அப்போஸ்தலன் என்ற வார்த்தையை மாத்திரம் பேச சொன்னாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற மூல பாஷையின் அர்த்தம் அருமையான தம்பி பாட்டு பாடும்போது சொன்னாங்க, எபனேசர் அப்படின்னா எபிரேய பாஷையில் அப்படின்னு இருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? கஷ்டமான சூழ்நிலையில் அவர் நமக்கு இம்மட்டும் thus far உதவி செய்திருக்கிறார். அப்போஸ்தலர்களில் எல்லாரும் தங்களை அப்போஸ்தலர் கூப்பிட்டுக்கிட்டோம். அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? பாஸ்டரைய மட்டும்தான் ஆமேன்னு சொன்னாங்க. நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்க. ரொம்ப உஷாராக தான் இருக்கிறீங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டு. ஆனால் மூல பாஷையில் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? செய்தியை சொல்லுகின்றவன், மெசஞ்சர். என்கிட்ட ஒரு செய்தி இருக்குதையா, நான் சொல்கிறேன். அதனால தான் இயேசு 12 சீடர்களை அனுப்பும் பொழுது அவர்களை அப்போஸ்தலர் என்று கூப்பிட்டார். அப்போஸ்தலர்கள் கூடி வந்திருக்கும் பொழுது என்று அவர்களை குறித்து லூக்கா எழுதுகின்றார். ஏனென்றால் இவர்களிடத்திலே ஒரு செய்தி இருந்தது. இன்னைக்கு உங்களை பார்த்து யாராவது நீ யார் என்று கேட்டால் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை தைரியமாய் சொல்லுங்கள். என்னிடத்திலே ஒரு செய்தி இருக்கிறது, தைரியமாய் சொல்லுங்கள். அந்த செய்தியின் முழு சாராம்சம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அவர் இல்லைனா ஒண்ணுமே இல்லைங்க. ஆமென். அவர் இல்லைனா ஒண்ணும் கிடையாது. அந்த இயேசுவை குறித்த செய்தி இருக்குதா? யோவான் ஆள் அனுப்பி கேட்கும் போது அவர் சொன்னது இந்த கிறிஸ்துவை குறித்து சொன்னார். நான் கிறிஸ்து அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருக்கின்றேன். பிரியமானவர்களே, இது ஒரு மிஷனரி சப்தம். இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு சத்தம். சுவிசேஷம் இல்லாத சந்தால் மக்கள் மத்தியிலே, மால்தோ ஜாதி மக்கள் மத்தியிலே, ஹோ இன மக்கள் மத்தியிலே, உராவன் இன மக்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை அனுப்பும் பொழுது நம்மிடத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. அதைத்தான் மிஷனரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த மிஷனரி பணியிலே இணைந்து கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு ஒரு கேட்பாரா, கேட்க மாட்டாரம்மா? கண்டிப்பாக கேட்பாருன்னு தான் முதல்ல பைபிள் எடுத்துக்கிட்டு வட இந்தியாவுக்கு போகணும். தெரிஞ்சும் தவறு செய்கிறவன் கண்ணை கீழே உடனே சாய்ச்சிக்கூடாது. வாலிபு தம்பியை பார்த்துக்கிட்டான், கீழே போட்டுக்கிட்டாரு. தெரிஞ்சும் தவறு செய்தால் கொஞ்சமாக அடி விடுமா, ரொம்ப விடுமா? அடிபட்டுருக்குறீங்களா? வெக்கப்படுறாங்க. அடி விழுந்திருக்குது எல்லாருக்கும். அங்கே போனால் கேட்பார் அவர், எத்தனை ஆத்துமாக்கள் கொண்டு வந்த? உங்கள் பாஸ்டர் ஒழுங்காக எழுதி பாட்டார், அதை ஒழுங்காவது படிச்சியா, வேதம் வாசியா, ஜோம் பண்ணியா? அதான் நான் பண்ணிடுறேன்னே அப்படின்னா. 3வது காரியம் சுவிசேஷம் அறிவிச்சா அப்படின்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவரும் சொல்லுவார், எனக்கு எங்கே வேலை இல்லை, நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போயிட்டீங்க வராது அப்படின்னுடுவார். ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறும் கையனாய் எப்படி உம்மை வந்து பார்ப்பேன். சுவிசேஷம் சொல்லுங்கய்யா. அம்மா, இந்த சபை சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையாக இருக்கட்டும். அதைத்தான் மிஷனரிகளாக நாங்கள் செய்கிறோம்.
நீர் யார்? மூன்றாவது காரியம், 1வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி. ஆண்டவர் வரார், இயேசு வருகின்றார். யோவான் அவரை பார்த்த உடனே சொல்றான், தன்னிடத்தில் வர கண்ட பொழுது, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இந்த இயேசு உங்களிடத்தில் வர நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நான் என் செய்தியிலே சொன்னேன், 1992 வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு இயேசு என்னிடத்திலே வர கண்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். இன்னைக்கு அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வதற்கான தைரியத்தை தந்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். சிலுவையிலே அவரை அடித்தார்கள், சிலுவை சுமக்க வைத்தார்கள். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இந்த தேவாட்டுக்குட்டி என் பாவத்திற்கு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவரை தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்வதில் எனக்கு எந்த வெட்கமும் கிடையாது. ஹல்லேலூயா. அவரை தேவ ஆட்டுக்குட்டியாக நீங்கள் நானும் சொல்கின்றோமா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதைத்தான் சந்தாலி மக்கள் மத்தியில் போய் சொன்னோம், இரவு நேர கூட்டத்தில் போய் சொன்னோம். இயேசு திரைப்படத்தை காண்பிப்பதற்கு அந்த ப்ரொஜெக்டரை தலையில வைத்து கொண்டு ஷோல்டரில் சுமந்து கொண்டு மலையின் மீது ஏறினோம். பெரிய பெரிய படுதாக்களை கட்டி, ஸ்க்ரீனை கட்டி, அதில் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே காண்பித்தோம். இயேசு திரைப்படத்தை பார்த்த ஒரு கூட்டம் அவர் பரமேறி போகிற அந்த காரியத்தை பார்த்த பொழுது ஒரு எழுந்து நின்று கை தட்டுறான். அவன் சொல்றான், ஏய் இந்த கடவுள் என் ஊரு மலையில அழுதுகிட்டே சுத்தி திரிகிறாரே. அவன் பாஷையில சத்தம் போடுறான், இந்த கடவுளை நான் பார்த்துருக்கிறேன், என் மலையில தான் சுத்திட்டு இருந்தாரு. அவனை கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன? அவன் சொன்னான், இந்த கடவுள் என் மலையின், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மலையில் எங்கள் பகுதியில் அவர் சுற்றுகிறார், ஆனால் அழுது கொண்டே சுற்றுகிறார். மிஷனரிகள் புரிந்து கொண்டார்கள், இயேசு அந்த டெப்ரிகோல் என்று சொல்லப்படுகிற மலை பகுதியில் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்ற மிஷனரியும் அவருடைய மகனும் ஒரே இரவிலே இறந்தார்களே, அந்த மலை பகுதியிலே அழுது கொண்டு சுற்றுகிறவராக காணப்படுகிறார். என் ஜனம் அழுகின்றது, என் ஜனம் என்னை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, என் ஜனத்தை ரட்சிப்பவர் யார்? அன்னைக்கு கிட்டத்தட்ட 300க்கும் 360 நினைக்கிறேன், 300க்கும் அதிகமான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையிலே இன்றைக்கு அந்த மக்கள் கூட்டத்திலே சுமார் 60,000 மக்கள் இயேசுவை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. அந்த மக்கள் மத்தியில தான் பாக்கியம் சிஸ்டர் ஊழியக்காரியாக தன் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா இதெல்லாம்? அந்த தேவாட்டுக்குட்டியை அங்கே அறிவித்தவர்கள் தான் இன்றைக்கு திருச்சி பகுதியில் சபைகள் தோறும் சென்று உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த தேவாட்டுக்குட்டிக்காக, அவருடைய ஊழியத்திற்காக செபிக்க மாட்டீர்களா? நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு என்கின்ற இந்த மிஷனரி ஸ்தாபனத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அந்த மிஷனரிகளுக்காக ஜபிக்க மாட்டீர்களா? உங்கள் சபைகளிலே ஜபக்குழுக்களை உருவாக்க மாட்டீர்களா? உங்கள் காணிக்கைகளிலிருந்து சபையாகவோ தனிப்பட்ட குடும்பமாகவோ மிஷனரிகளை ஆதரிக்க மாட்டீர்களா? அனாதை குழந்தைகளை ஆதரிக்க மாட்டீர்களா? ஜபக்குழுக்களை உருவாக்க மாட்டீர்களா என்று சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று
சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்கள் திருச்சபையில் அந்த அறைகோவலுக்கு செவி கொடுத்ததினால தான் தம்பி விக்டரை நீங்கள் உங்கள் ஆராதனையில் உங்கள் மகனாக உங்கள் ஊழியக்காரனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜெபிப்போம் என்று சொன்னீர்கள், ஆராதனை நடத்தினீர்கள். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த ஊழியக்காரருக்கு நேற்று இரவில் நீங்கள் ஜெபித்தீர்களா? ஆராதனை நடத்துறது ரொம்ப பெரிய காரியம் இல்லை. ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்து சொன்னோம், அந்த மிஷினரி ஜெபத்திலே தாங்குவோம் என்று சொல்லி. இந்த திருச்சபை அந்த மிஷினரியை ஜெபத்திலே தாங்க வேண்டும், ஜெப ஊழியத்திலே தாங்க வேண்டும். இது மிஷினரி தரிசனம் பெற்ற திருச்சபையாக, மிஷினரிகளுக்கு ஜெபிக்கிற திருச்சபையாக, மிஷினர்களை தாங்குகிற திருச்சபையாக இது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது காரியம், யோவான் 1:39 அதை மறுபடியும் வாசிங்கள். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. இந்த செய்தியின் ஆரம்பத்தில் 3 மணி நேரம் இருக்கிறீங்களா அப்படின்னா திருன்னு முழிச்சு பார்த்தோம். ஆமாவா இல்லைங்களா? என்னடா அது 1 மணிக்கெல்லாம் போயிடலான்னு பார்த்தா 3 மணி நேரம் பேச போகிறாருன்னு. நீங்கள் என்ன தான் கேட்டாலும் நான் உடனே போனால் தான் ட்ரெயினை பிடிக்க முடியும் திருச்சியில். ஆனால் இவங்க இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே இயேசுவே நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர்? ஹல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிட்ட ஒரு கேள்வி, திருச்சியில் கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமாம்மா? திருச்சியில் கேள்வி கேட்கலாமா? திருப்பி கேட்டுறாதீங்க, திருப்பாம ஒரு பதில் சொல்லுங்க. இயேசு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? ஒருத்தர் உடனே இங்கே தட்டினார். எங்குங்க? உலகத்தில் ஒரு 1% தான் இந்த ஹார்ட் இங்கேருந்து இந்த பக்கம் இருக்குமா. நீங்கள் இருதயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னீங்க, ஹார்ட் இந்த பக்கம் இருக்கணும். இங்கே தட்டுங்க. எங்கே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து? ஏன் ஒரு மாதிரி என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? 1 மணி நேரமாக என்ன தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாரு? மறுபடியும் அந்த பழைய தமிழ் தப்பை பண்ணாதீங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஆவியானவர் இருப்பார். எனக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. காலையில் அப்படிலாம் சொல்லி பாருங்க, அவரோடு பேசி பாருங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. நான் கண்ணெல்லாம் மூடி அந்த ட்ரேல படுக்க வச்சிருக்கிறாங்க பெட்டில். இயேசுவே எங்கே இருக்கிறீங்கன்னா அவர் பக்கத்தில் நிற்கிறாரு. தன்னை காண்பித்தார், என் கூட இருந்தார், பேசினார். நீங்கள் கூப்பிடுங்க, பேசுவார். சந்தாலி மக்கள் மத்தியில் ஒரு பிள்ளை மலைக்கு போயிட்டு இலையை பறிச்சுட்டு இருக்கிற மரத்தில் ஏறி மேலேருந்து தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. 7 வயசு பிள்ளை போல் இருக்குது. அதை தொட்டு பார்த்து உலுக்கி எடுத்துறாங்க, அது எழுந்துக்கல. அதை தூக்கிட்டு வந்தாங்க, செத்து போன சரீரமாக இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஊர் கூடிடுச்சு. அன்றைக்கே சொன்ன கேட்டியா? இயேசுவான் இயேசு அந்த கடவுளை ஏற்றுக்காதுன்னு சொன்னமே, நம்ம கடவுள் நம்ம ஆவி அதை அச்சிடுச்சு அப்படின்றாங்களாம். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைய கட்டில் படுக்க போட்டுட்டு அழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொன்னானா, உன் இயேசு லாசருன்னு யாரோ ஒருத்தனை எழுப்புனான்னு பாட்டு பாடுவிய, இப்போ பாட்டு பாடு, இப்போ பாட்டு பாடினா இந்த குழந்தை எழுந்துக்குதா பாப்பா அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் பாடினாங்க, 2 மணி நேரம் பாடினாங்க. அசையாமல் இருந்த மரித்து போன அந்த சரீரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கினது. அந்த செத்து போன உடல் உயிரோடு எழும்பினது. ஹல்லேலூயா. டியூபர்குலோசிஸ் சுகமாகுமா? கல்கட்டாவில் எடுத்த எக்ஸ்ரே, சென்னையில் எடுத்த எக்ஸ்ரே, ரெண்டுத்தையும் வச்சு டாக்டர் 2 நாள் கழிச்சு என்கிட்ட பேசுறாரு, பிரதர் பிரபாகர், கல்கட்டாவில் எடுத்த எக்ஸ்ரே படி உனக்கு டியூபர்குலோசிஸ், வாட் இஸ் இட் தமிழில், டிபி வியாதி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 2 நாள் ஆகுது,
இங்க எக்ஸ்ரே எடுத்தோம், இதன்படி பார்த்தா உன் உடம்புல டிபி இல்ல. எப்படி நடந்தது? அற்புதம், அற்புதம். கேன்சர் இருந்துச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து முடிச்சு ஜெபிச்சு அழுது புலம்பி அவர் தான் சுகமாக்கினாரு. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லை பிரதர், யூ ஆர் கம்ப்ளீட்லி ஹீல்ட். அல்லேலூயா. அந்த அற்புதத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, வந்து பாருங்கள், கம் அண்ட் see. நான் இருக்கிற இடத்த வந்து பாருங்கய்யா, பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறேன். 2-3 பேர் எங்க கூடுறீங்களோ அங்கு நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் நீங்கள் எப்படி மனதோடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. நானும் என் மனைவியும் மனம் உடைந்து போய்த்தான் வந்திருக்கிறோம். குடும்பங்களிலே நடக்கிற சில காரியங்கள், என் மனைவி நேற்று ராத்திரி முழுவதும் சரியா தூங்கல, உடைந்த பாத்திரமாகத்தான் வந்திருக்கிறோம். ஆனால் எங்களை உடைத்து எங்களை ஒன்றுமில்லாமல் போக செய்ய பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க யாரும் வந்திருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உடைந்த பாத்திரத்தை கூட உருவாக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்துவார், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கங்களை மாற்றுவார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார். அவர் நல்லவர். கம் அண்ட் see, கம் அண்ட் see. வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கடைசி காரியம், யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 49வது வசனம். யோவான் 1:49. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா சொல்லலாமே, ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு நாத்தானுவேல், நாத்தானுவேல் அந்த மரத்துக்கு கீழே இருந்த பாரு, அப்போ உன்னை நான் பார்த்துட்டேன்டா. ஐ ஹவ் சீன் யூ மேன், கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு நீ என்ன நோக்கத்தில் வந்த? நீ அங்கே வரும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன், காலையில் நீ புறப்படும் போதே பார்த்துட்டேன், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பார்த்துட்டேன், இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேன், உன் எலும்புகள் உருவாகும் முன்னமே உன்னை பார்த்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு உற்சாகமான ஹல்லேலூயா வரணுங்க. ஹல்லேலூயா. அவரை பார்த்தா நாத்தான் சொல்கிறான், ரப்பி, நீ தேவனுடைய குமாரன், யூ ஆர் சன் ஆஃப் காட், நீ இஸ்ரவேலின் ராஜா, யூ ஆர் த கிங் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேலின் ராஜா, நீ தேவனுடைய குமாரன். என்ன ஒரு அழகான வார்த்தைகள் தெரியுங்களா? இன்றைக்கு இயேசுவை நீர் யார் என்று நாம் கேட்கும் போது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன், நான் ராஜா, நீ என்னுடைய பிரஜை. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை நேரத்தில் இடைப்படட்டும். 5 இடத்துல பார்த்தோம், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 1:9, 1:19, 1:29, 1:39, 1:49. கடைசியில் அவர் சொல்கிற, நாத்தானுவேல் சொல்கிறார் ரொம்ப அழகாக, 1:49, நீ தேவனுடைய குமாரன். இன்னைக்கு அந்த தேவனுடைய குமாரன் நம்மை பார்த்து சொல்கிறாரு, நான் இஸ்ரவேலின் ராஜா என்பதை உன்னால் அறிவிக்க முடியுமா? இந்த கேள்விகளை கேட்ட சீடர்கள் அவரோடு கூட தங்கினார்கள். இந்த கேள்விகளை கேட்ட சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை சொன்னார்கள். இவர்கள் சுவிசேஷத்தை சொன்னதினாலே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். இரத்த சாட்சிகளாய் மரித்ததினாலே உலகமெங்கும் திருச்சபை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக என்ன காரியத்தை செய்ய போகிறோம்? சுவிசேஷத்தை சொல்லலைன்னா எனக்கு ஐயோ, நான் சுவிசேஷத்தை சொல்லணுமே,
என் திருச்சபையில் நான் ஜெபிக்கின்ற திருச்சபை பெற்றிருக்கிறேன். என் திருச்சபையில் நான் மிஷனரிகளை தாங்குகிற ஒரு நபராக காணப்படுகிறேன். என் திருச்சபையில் மிஷனரிகளை நான் நினைத்து பார்க்கின்ற திருச்சபையாக இருக்கிறேன். இது ஒரு மிஷனரி திருச்சபை, மிஷனரிக்காக ஜெபிக்கிற திருச்சபை, மிஷனரியை தாங்குகிற திருச்சபை. ஆனால் மிஷனரியாக இங்கிருந்து எத்தனை பேர் வெளியே புறப்பட்டு செல்ல முடியும்? இது மிஷனரிகளை அனுப்புகிற திருச்சபையாக என்றைக்கு மாறும்? இது மிஷனரியை அனுப்பி தருகிற வாலிப சகோதர சகோதரிகளை மிஷனரிகளாக அனுப்பி தருகிற திருச்சபையாக என்றைக்கு மாறும்? நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் 1000 மிஷனரிகள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட இணைந்து சுமார் 2000 சுதேச ஊழியர்கள் பாஸ்டர்ஸாக இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபக்குழுக்களை பார்த்து ஒரு காலத்தில் சொன்னார்கள், நம்முடைய ஜெபக்குழுக்களிலே இருந்து மிஷனரிகள் ஜெபக்குழு தலைவர்களாக நீங்கள் அனுப்ப வேண்டும். அப்படியெல்லாம் அந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டதினால தான் மணிசெல்வியுடைய தகப்பனார் ஒரு ஜெபக்குழு தலைவராக இருந்ததினால தன் மகள் ஊழியத்திற்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுது அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த திருச்சபை என்றைக்கு அனுப்ப போகிறது? யார் நமது காரியமாய் புறப்பட்டு செல்வார்கள்? யாரை நான் அனுப்புவேன்? அந்த சத்தம் இந்த ஆலயத்தில் கேட்கட்டும், இந்த ஆலயத்தில் கேட்கட்டும், இந்த சபையில் கேட்கட்டும். பகலின் குளிர்ச்சியான வேலையில் தேவன் உலாவினாரே, அவரோடு கூட ஆதாமும் ஏவாளும் உலாவினார்களே, இந்த குளிர்ச்சியான பகுதியில் நடந்து பாருங்கள். யார் யார் யார்? எனக்காக யார்? உனக்காக நான் எல்லாத்தையும் செய்துட்டேன். எனக்காக என் சுவிசேஷத்தை சொல்வதற்கு உனக்கு ஒரு பாரம், உன் போதகனை உன்னுடைய போதகரை போல உனக்கு ஒரு தரிசனம், நீ பெற்றிருக்கிற சபையை போல ஒரு தரிசனம். வா வா, வந்து பார், வந்து பார். தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்து பாருங்கள். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, தேவகுமாரன், இஸ்ரவேலின் ராஜா உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் கிரியை செய்தருளும். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அருமையான போதகர் ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆத்துமாக்களை தந்து ஆசீர்வதியும். இது சுவிசேஷம் அறிவிக்கிற திருச்சபை, சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜெபிக்கிற திருச்சபை, சுவிசேஷ பணிகளை தாங்குகிற திருச்சபை, தரிசனம் பெற்ற சுவிசேஷ திருச்சபை. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவோடு கூட கொடுத்திருக்கிற ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்மை வந்து பார்க்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.